ட்ரம்பின் முன்னாள் வழக்கறிஞர் மைக்கேல் கோஹன் நீதிமன்றத்தில் ட்ரம்பிற்கு எதிராக சாட்சியம் அளித்துள்ளார். நவம்பரில் நடைபெறவுள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டியிடும் ட்ரம்ப் மீது 4 குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு சட்டவிரோதமாக முறையில் ட்ரம்ப் $1,30,000 பணம் அளித்தது தொடர்பான வழக்கு விசாரணை நியூயார்க் நகரின் மன்னாட்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. திங்களன்று இந்த வழக்கில் ட்ரம்பின் முன்னாள் வழக்கறிஞர் மைக்கேல் கோஹன் சாட்சியம் அளித்தார். 2016 அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்புடன் தனக்கு இருந்த உறவை பற்றி ஸ்டார்மி டேனியல்ஸ் வெளிப்படையாக பேசாமல் இருக்க அவருக்கு பெரும் தொகையளிக்க ட்ரம்ப் திட்டமிட்டதாக கூறினார். ட்ரம்ப் முன்னிலையில் அவரின் நிதி ஆலோசகர் ஆலன் வெய்ஸ்பெல்க் ஸ்டார்மி டேனியல்ஸுக்கு $1,30,000 அளிக்கும்படி தன்னிடம் கூறியதாக சாட்சியம் அளித்தார். அந்த தொகையை தவணை முறையில் சட்ட ஆலோசனைக்கான கட்டணம் என்ற பெயரில் ட்ரம்ப் தனக்கு திருப்பி அளித்ததாக கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.